அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரம்மரிஷி பாதம் பணிந்து 1/5/2026 சித்திரை மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள். திதி இரவு 10:52 வரை பௌர்ணமி, பின் பிரதமை. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். நாள் முழுவதும். வாரசூலை மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:02, மறைவு 6:26. ராகு காலம் காலை 10:41 முதல் 12:14. யமகண்டம் மதியம் 3:20 முதல் 4:53. குளிகை நேரம் காலை 7:35 முதல் 9:08. நல்ல நேரம் காலை 6:05 முதல் 7:05. மாலை 5:30 முதல் 6:30 வரை. கோச்சாரம் மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, செவ்வாய், புதன். சந்திராஷ்டமம் மீனராசி. உத்திராட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 6:02 முதல் 7:50 வரை சந்திராஷ்டமம். உத்திராட்டாதி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 7:50 முதல் மதியம் 1:50 வரை சந்திராஷ்டமம். உத்திராட்டாதி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 1:50 முதல் இரவு 7:50 வரை சந்திராஷ்டமம். உத்திராட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இரவு 7:50 முதல் அதிகாலை 1:50 வரை சந்திராஷ்டமம். இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் பௌர்ணமி யோகத்தில் இருப்பதால் தொழில் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த ஈகோ மறைந்து நெருக்கம் கூடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும். மற்றும் நண்பர்களால் இன்று உங்களுக்கு நற்செய்திகள் சேரும். வியாபாரத்தில் இன்று லாபங்கள் என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். இன்று துர்கை அம்மனுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் பௌர்ணமி யோகத்தில் இருப்பதால் வேலை செய்யும் அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். எதிரிகள் தானாகவே விலகிச் செல்வார்கள். பழைய நோய்கள் குணமாக தொடங்கும். இருப்பினும் செரிமான மண்டலத்தில் கவனம் தேவை. நீண்ட நாள் கடன்கள் அடைய இன்று புது வழி பிறக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் மறைந்து இன்று மகிழ்ச்சியாக நாளை தொடங்கலாம். பரிகாரம் மகாவிஷ்ணு வழிபாடு மற்றும் துளசி தீர்த்தமும் சிறந்தது. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் இன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பௌர்ணமி யோகத்தில் இருப்பதால் பிள்ளைகளின் கல்வி அல்லது வேலைவாய்ப்பு குறித்து நல்ல செய்திகள் வரும். படைப்பாற்றல், எழுத்து, இசை போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மற்றும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அகன்று இன்று உங்கள் கைக்கு வர வாய்ப்புள்ளது. குலதெய்வ நீண்ட நாட்களாக குலதெய்வ கோவிலுக்கு செல்ல திட்டமிட்டு போகாதவர்கள் இந்நாளில் போய் வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். மீடியா துறையில் உள்ளவர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி தரும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்று விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடவும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. கடக ராசியில் பிறந்தவர்கள் கோச்சார சந்திரன் சுகஸ்தானத்தில் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் பௌர்ணமி யோகத்தில் இருப்பதால் புது வீடு வாங்குதல் அல்லது வீட்டை புதுப்பிக்கும் பணிகளை தொடங்கலாம்.
தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. மன அழுத்தம் நீங்கி உற்சாகமாக உணர்வீர்கள். வாகன மாற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு இது ஏற்ற காலம். புதிய உறவினர்கள் வருகையால் இன்று உங்கள் இல்லம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். கடக ராசியில் பிறந்தவர்கள் இன்று அம்மன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் உங்களின் பேச்சு திறமையால் கடினமான காரியங்களையும் சாதிப்பீர்கள். குறுகிய தூர பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். தம்பி தங்கைகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். அண்டை அயலரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இன்று அவர்களுடன் சுமூகமான உறவு ஏற்படும். பரிகாரம் ஆதித்ய இருதயம் பாராயணம் செய்வது நலம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இன்று ஆரஞ்சு நிறம் ஆரஞ்சு நிறம் அல்லது அதிர்ஷ்ட எண் 1 உபயோகிப்பது என்று அதிர்ஷ்டமான பலன்களை பெற்றுத்தரும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் வங்கி சேமிப்பு உயரும். அடகு வைத்த நகைகளை மீட்க வாய்ப்பு உண்டாகும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு மரியாதையும் கூடும். நீங்கள் இன்று எதிர்பார்த்ததை விட உங்கள் தனவரவு இன்று திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் இன்று மறைந்து உங்களுக்கு தனலாபம் உண்டாகும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு அவசியம். பரிகாரம் மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ சாற்றி அர்ச்சனை செய்யவும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே பௌர்ணமி சந்திரன் பயணிப்பதால் உங்கள் ராசி ஆளுமைத்துடன் அதிகரிக்கும். முகத்தில் ஒரு தேஜஸ் உண்டாகும். புதிய ஆடைகள் ஆபரணங்கள் வாங்குவீர்கள். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் இன்று முடியும். மற்றும் இன்று உங்கள் மனதிற்கு பிடித்த காரியங்களை செய்து சாதிப்பீர்கள். மற்றும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பௌர்ணமி நிலவில் பால் சாதம் நிவேதனம் செய்து வழிபடவும். மற்றும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் பௌர்ணமி சந்திரன் பயணிப்பதால் சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவு செய்வீர்கள். மருத்துவ செலவுகள் குறையும். தியானம், யோகா போன்றவற்றில் ஈடுபாடு கூடும். வெளிநாடு வேலை முயற்சிகள் கைகூடும். மற்றும் இரண்டாம் தொழில் பற்றிய சிந்தனைகள் தோன்றும். ஒரு தொழில் செய்பவர்களுக்கு இன்னும் அதன் கிளைகளை நிறுவ உங்கள் மனதில் எண்ணங்கள் தோன்றும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று சிவபெருமானை அபிஷேகம் செய்வது மன அமைதி தரும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் எதிர்பாராத இடங்களில் இருந்து பண உதவி கிடைக்கும். பழைய கடன்கள் வசூலாகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது பொறுப்புகள் தேடி வரும். மூத்த சகோதரர்களின் உதவி இன்று தானாகவே கிடைக்கும். பயணங்களின் போது உங்களின் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்வது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் பௌர்ணமி சந்திரன் பயணிப்பதால் வேலையில்
இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. சுய தொழில் செய்பவர்களுக்கு பெரிய முதலீடுகள் கிடைக்கும். அரசாங்க ரீதியான உதவிகள் எளிதில் கிடைக்கும். மற்றும் வேலை தேடுபவர்களுக்கு இன்று அவர்கள் விரும்பிய வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரிகாரம் சனிக்கிழமை அனுமன் சாலிச பாராயணம் செய்வது சிறப்பு. மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 3. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிய ஸ்தானத்தில் பௌர்ணமி சந்திரன் பயணிப்பதால் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். தந்தை வழியில் பெரிய சொத்துக்கள் சேரலாம். உயர்கல்வி கற்க விரும்பும் மாணவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழக வாய்ப்புகள் கிட்டும். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது மிகச்சிறந்த பலனை தரும். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம், அதிர்ஷ்ட எண் 4. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். யாரிடமும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். காலையில் சந்திர தரிசனம் செய்து ஓம் நமசிவாய மந்திரத்தை 108 முறை ஜெபிப்பதன் மூலம் உங்களின் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நல்வழி பிறக்கும். மீன ராசியில் பிறந்தவர்கள் இன்று தட்சிணாமூர்த்தி வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 3. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டும். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.